வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா இன்ஸ்டாகிராம் ஆடு. ஒரு இன்ஸ்டாகிராம் ஆடை வந்து எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இன்ஸ்டாகிராம் போஸ்ட்னு ஒன்று இருக்கு, இன்ஸ்டாகிராம் ஆடுன்னு இருக்கு. இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுங்கிறது வேற, இன்ஸ்டாகிராம் ஆடுங்கிறது வேற. இப்போ இன்ஸ்டாகிராம் போஸ்ட்னா பொதுவாக நம்ம இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நிறைய பேர் டான்ஸ் ஆடி வீடியோ போடுவாங்க, வீட்டில் நடக்கிறத வீடியோ போடுவாங்க, இல்லை ஏதோ ஒரு ஒரு இது அவங்க இது ஏதோ எழுதி போடுவாங்க, வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன வழி அப்படின்னு ஒரு 4 வரியை போட்டு கீழே அவங்க கம்பெனி பேரை போட்டு தொடர்ந்து போட்டுட்டே இருப்பாங்க. ஏதாவது டாக்டராக இருந்தால் சேர்க்கக்கூடாத உணவுகள் அப்படின்னு போட்டு ஒரு ஜீனி வெள்ளை ஜீனி எதையோ ஒன்று போட்டு போடுவாங்க. இதெல்லாம் இன்ஸ்டாகிராம் போஸ்ட். இதெல்லாம் ஜஸ்ட் போஸ்ட், சிம்பிளாக போஸ்ட் தான். அதனால எந்த வித ரெவன்யூமே நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகாது. ஆட் அப்படிங்கிறது அது ஒரு விளம்பரம். அந்த விளம்பரத்தை நம்ம போடுறது மூலயமா நம்மளுக்கு சேல்ஸ் நடக்கணும். நம்மளுடைய பொருளையோ சர்வீஸையோ நம்ம ஆன்லைன் மூலியமாக சேல் பண்ணலாம். அது பேர் தான் ஆடு. இப்போ நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் ஆடை கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு சில ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கு. அதுபடி தான் அந்த ஆடை கிரியேட் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு இது சர்ச் பண்ணியிருக்கேன் பாருங்க, வெப்சைட் ஆட் இன் தமிழ் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்றேன். சர்ச் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த கிரீன் கலர்ல ஒன்று வருது. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ இவங்க வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஆடு தான் இது. இதை வந்து லிங்க்டின்ல அவங்க போட்டிருக்கிறாங்க. இவங்க என்ன ஃபார்மெட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இவங்க வந்து ஒரு கரெக்டான ஃபார்மெட்ல இதை போட்டிருக்காங்க. இப்போ வந்து லோட் ஆகிட்டேன். இப்போ பாருங்க, முதல் எடுத்த உடனே ஒரு லைன் போட்டிருக்காங்களா, உங்கள் தொழிலுக்கு வெப்சைட் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது பேர் வந்து ஒரு ஹூக் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஹூக் பாயிண்ட் அதாவது ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறவன டக்குன்னு நிறுத்தி அந்த ஆடை பார்க்க வைக்கிறது. உங்க தொழிலுக்கு வெப்சைட் வேணுமானா டக்குன்னு நம்ம தொழிலுக்கு ஒரு வெப்சைட் நம்மளுக்கு தேவைப்படுது, நம்ம பார்த்துட்டு இருந்த மாதிரி நிறுத்துவோம். நிறுத்திட்டு அதுக்கப்புறம் மிகவும் குறைந்த வழியில் மினி ரெஸ்பான்சிவ் வெப்சைட், டொமைன் பிளஸ் இமெயில் பிளஸ் ஒன் பேஜ் வெப்சைட் அப்படின்னு அவங்க ப்ராடக்டோடைய டிஸ்கிரிப்ஷனை போட்டிருக்காங்க. இது பேர் என்னன்னா ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன். இங்க வந்து நம்ம ப்ராடக்டோட இமேஜை போடலாம். வேற பொருளா விற்கிறவங்க ப்ராடக்டோட இமேஜை போடலாம். சர்வீஸா கொடுக்குறவங்க அந்த சர்வீஸை எழுதி வைப்பாங்க. முதல்ல கூப் பாயிண்ட், அடுத்தது ப்ராடக்ட்ஸ், அடுத்தது அந்த ப்ராடக்டோட பிரைஸ். வெறும் 2500 ரூபா மட்டும். மினி வெப்சைட் 2500 ரூபா, வருடத்துக்கு 2500 ரூபா மட்டும் செலுத்த வேண்டும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கால் டு ஆக்ஷன் பட்டன், அதாவது அவங்க கம்பெனியோட ஃபோன் நம்பர், அட்ரஸ் இல்ல வெப்சைட் எதையோ வேணாலும் இங்க கீழே கொடுக்கலாம். இந்த 4 விஷயமும் ஒரு ஆடுக்கு இருக்கணும். எதுக்குன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் ஆடுக்கு என்னென்ன, முதல்ல ஒரு ஹூக் பாயிண்ட் போடுறீங்க, அதாவது கஸ்டமரை வந்து கேட்ச் பண்றதுக்கு. ரெண்டாவது, நீங்க என்ன அதை கொடுக்க போறீங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நீங்க கொடுக்க போறீங்க, அதுக்கப்புறம் அதோட பிரைஸ் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் ஒரு கால் டு ஆக்ஷன், கால், ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுக்க போறீங்க. இந்த ஃபார்மெட்ல தான் நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் ஆடை இப்போ நம்ம கிரியேட் பண்ண போறோம். நேராக கேன்வாக்கு வந்துருங்க. வழக்கம் போல பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பிளஸ் பட்டனை கிளிக் பண்ண உடனேயே இன்ஸ்டாகிராம் கொடுத்துருங்க. இன்ஸ்டாகிராம் அப்படின்னு கொடுங்க. இன்ஸ்டாகிராம் போஸ்ட் நம்ம வழக்கம் போல கொடுக்குற ஸ்கொயர் போஸ்டே போயிடுவோம். ஸ்கொயர் போஸ்ட்டுக்கே போயிட்டு லோட் ஆகிட்டோம். இதில் வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கோம். என்ன ப்ராடக்ட்டு? ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஒரு வாட்ஸ்அப் சிஆர்எம் வச்சுருக்கோம். இப்போ இந்த வாட்ஸ்அப் சிஆர்எம் ஒரு வாட்ஸ்அப் கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் வந்து நம்ம சேல் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஆட் ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த ஆடுக்கு நம்மளுக்கு தேவையான இந்த 4 விஷயமும் நம்மளுக்கு வேணும். அந்த 4 விஷயத்தையும் நம்மளே கிரியேட் பண்ண வேண்டாம். அதை நம்ம ஏஐல ஜென்ரேட் பண்ணி எடுத்துப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டிசைனை மட்டும் சூஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன போடுறேன், இங்கே போயிட்டு வாட்ஸ்அப் சிஆர்எம் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்தோன்னே வாட்ஸ்அப் சிஆர்எம்க்கு தகுந்த மாதிரி அது சில டிசைன்ஸை காட்டும். இந்த டிசைன் நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். இப்போ என்னன்னா, நேராக நான் என்ன செய்கிறேன், சாட் ஜிபிடிக்கு வந்துடுறேன். சாட் ஜிபிடியில் வந்துட்டு நான் ஜஸ்ட் டைப் பண்ண கிவ் ஃபேஸ்புக் ஆட் ஃபார் வாட்ஸ்அப் சிஆர்எம் இன் தமிழ் அப்படின்னு கொடுத்துறோம். இப்படி கொடுத்தோம்னா இதுவே இப்போ நம்ம சொன்னோம் பாருங்க ஒரு 4 பாயிண்ட், அந்த 4 பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதுவே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ கிரியேட் ஜென்ரேட் பண்ணுது. வந்துருச்சு பாருங்க, வந்துருச்சா? தலைப்பு, உங்கள் வாடிக்கையாளர்கள் வாட்ஸ்அப் மூலம் எளிதாக நிர்வகிக்க வேண்டுமா, அது பாருங்க, அதுவே கொடுக்குது பாருங்க. இதை கெட்டிங்னு சொல்லுது. ஏதாவது நம்ம பார்த்தோம்னா கூப் பாயிண்ட். இப்போ நான் என்ன பண்றேன், அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்க போயிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிடுறேன். ஆயிடுச்சுங்களா? இப்போ இதை என்ன செய்யணும்,
இப்போ நம்ம கெட்டிங் போட்டோமா, குரூப் பாயிண்ட் போட்டோம். அதுக்கப்புறம் என்னன்னா ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் போடணும். திருப்பி ChatGPTக்கே வாங்க. இந்த ஒரு 4 ப்ராடக்ட்டை மட்டும் நம்ம 4 சர்வீசஸ் இருக்கு. தானியங்கி வரவேற்பு பதில்கள் இதை காப்பி பண்ணிட்டு இங்கே ஃபஸ்ட்டு போடுங்க. பெருசாகிக்கோங்க. இதை வந்து இங்கே வச்சுக்கோங்க. அடுத்தது இதை போடலாம். ஃபாலோ அப் நினைவூட்டல்கள். ஃபாலோ அப் நினைவூட்டல்களை இங்கே போடுறேன். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? குழு உறுப்பினர்கள் சாட் ஒதுக்கீடு. இதை இங்கே போடுறேன். அடுத்தது பிராட்காஸ்ட் மற்றும் பல்க் மெசேஜ் வசதி. இதை வந்து இங்கே போடுவோம். லாஸ்ட் ஆப்ஷன் வேண்டாம். இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம்? ஹூக் பாயிண்ட் போட்டோம், ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் கொடுத்துட்டோம். அடுத்தது ப்ரைஸ் கொடுக்கணும். ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு இடம் வேணும்ல, அதனால இதை தூக்கி அப்படியே செலக்ட் பண்ணி மேலே போட்டுக்கணும். கொஞ்சம் பெருசாகிக்கும், எழுத்துலாம் சின்னதாக இருக்குல்ல, பெருசாக்கிக்குவோம். இப்போ இங்கே நான் ப்ரைஸ் போட போகிறேன். ப்ரைஸுக்கு நேராக எலமெண்ட் வந்து ப்ரைஸ்ன்னு டைப் பண்ணுங்க. எலமெண்ட்டில் வந்துட்டு ப்ரைஸ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தாலே ப்ரைஸ் டேக்ஸ் எல்லாம் வந்து அது கொடுத்துரும். இப்போ ஒரு ப்ரைஸ் டேக் வந்திருக்கா, இந்த டேக் வந்துருச்சு பாருங்க. இந்த டேக் வந்து நான் எடுத்து இங்கே போடுறேன். இப்போ நம்ம ப்ரைஸ் வந்து எவ்வளோ கொடுக்க போகிறோம்னா ஒரு 500 ரூபாய் கொடுக்குறோம் மந்த்லி. இப்போ இந்த எழுத்து அப்படியே மேலே கொஞ்சம் ஜஸ்ட் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே கொண்டு போங்க. கொண்டு போனீங்களே காப்பி ஆகி அப்படியே வந்துடும். இங்கே வந்து நான் 500 ரூபான்னு கொடுக்குறேன். 500 ரூபாய் கொடுத்து ஒரு ஸ்லாஷ் கொடுத்து ஒரு ஐஃபோன் கொடுங்க. இப்போ வந்து இதை அப்படியே பெருசாகி விடுறோம். அவ்வளோதான். ப்ரைஸு 3வது டேக்கும் முடிஞ்சிருச்சு. 4வதாக இருக்கிறது கால் டு ஆக்ஷன். கால் டு ஆக்ஷன் இப்போ ChatGPT நமக்கு என்ன கொடுக்குது? இப்போவே டெமோவிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுது. இப்போ அதை தூக்கி நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே கொடுத்துட்றோம். இப்போவே டெமோவிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருவோம். இந்த எழுத்து இவ்வளோ தூரம் இருக்கிறதுனால இந்த பாக்ஸையும் என்ன செய்வோம்? இப்படி பெருசாகி விட்டுருவோம். வாட்ஸ்அப் நம்பரை இந்த இடத்துல நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நான் டைப் பண்ண 9750525505 என் வாட்ஸ்அப் நம்பரை டைப் பண்ணுறேன். நம்ம இந்தியன் ஃபார்மேட் படி நம்மளுடைய கால் டு ஆக்ஷன் பட்டன் வந்து எப்போதும் பெருசாக இருக்கணும். அமெரிக்காவில் அதை பெருசாக இது பண்ண மாட்டாங்க. அந்த கம்பெனி பேரையே சின்னதாக போட்டிருப்பாங்க, சர்வீஸை தான் பெருசாக போடுவாங்க. கால் டு ஆக்ஷன் வெப்சைட் நேம்லாம் சின்னதாக போட்டிருப்பாங்க. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இதெல்லாம் பெருசாக போடுவோம். இப்போ பாருங்கள், இதுதான் ஒரு வாட்ஸ்அப், ஒரு இன்ஸ்டாகிராம் ஆட். முதல்ல ஹூக் பாயிண்ட்டு, உங்கள் வாடிக்கையாளர்களை அதிகரிக்கிற ஹூக் பாயிண்ட்டு, அடுத்தது நம்மளோட ப்ராடக்ட் சர்வீஸ், அப்புறம் அதோட ப்ரைஸு, அப்புறம் கால் டு ஆக்ஷன் பட்டன். இந்த 4த்தையும் வச்சு இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஃபேஸ்புக் ஆட் ரன் பண்ணிடலாம். உங்களுக்கு லீட்ஸ் வரும், கைண்ட் கஸ்டமர்ஸும் கிடைப்பாங்க. இதுதான் பாயிண்ட். இந்த 4 வச்சு ஒரு ஆடை நம்ம கிரியேட் பண்ணணும். இது இன்ஸ்டாகிராம் ஆடாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக் ஆடாக இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் இப்படி தான் ஒரு ஆடை வந்து கிரியேட் பண்ணணும். நாளைக்கு நம்ம வந்து ஒரு ப்ரௌச்சர் எப்படி பண்ணுறது, ஒரு ஃப்ளையர் எப்படி பண்ணுறது, ஒரு பிஸ்னஸ் விசிட்டிங் கார்டு எப்படி டிசைன் பண்ணுறதுங்கிறத அடுத்தடுத்த செஷனில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச்.